தாத்தா, நீங்களா? தாத்தா, தாத்தா, புலி புலி வயிற்றுல நீங்களா? தாத்தா, செல்வங்களே, புலி புலி வயிற்றில் நான் இல்லை. புலித்தோல் என் மேலே இருக்குது. நான் புலித்தோலுக்கு உள்ளே இல்லை. செல்வங்களே, நான் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கலாம் என்று படுக்கையில் இருந்தேன். அங்கே சரி ஒரு போர்வை இருந்தது, அதை எடுத்து போர்த்தி கொண்டு உங்களோட ஏதாவது பேசலாமா ஆ ஆ அப்படின்னு வந்தேன். பெட்டில் இருக்கிறீங்களா? அது நான் தொப்பியெல்லாம் போட்டுக்கிறீங்க. இல்லை, பக்கத்தில் இருந்துச்சு, எடுத்து தலையில் மாட்டிக்கினேன். தாத்தா, நாங்கள் நினச்சோம் உலகத்தில் 7 அதிசயங்கள் தான் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். இது என்னடா அது புதுசாக புலி வயிற்றில் தாத்தா, இது ஒரு இன்னொரு அதிசயம். இன்னும் நாங்கள்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ளே இல்லை இல்லை நான் சொன்னீங்க நீங்கள். ஓகே. செல்வங்களே, நீங்கள் கேள்விப்பட்டது 7 அதிசயங்கள் இருக்கிறது. இதனால் அது தாத்தா ஒரு புது அதிசயமாக இருக்கிறாரு. புலிக்குள்ளே தாத்தா இருக்கிற மாதிரி. என்னங்க அங்கே அந்த ஆஸ்திரேலியாவில் காங்கருக்கு வயிற்றில் குட்டி உக்காந்துன்னு இருக்கோம். என்னடா தாத்தா காங்காரு உள்ள கேங்குரு உள்ள வயிற்றில் உக்காந்துக்கின்னு எங்களை எட்டி பார்த்துக்கிறாரான்ட்டு நாங்கள் யோசித்தோம். செல்வங்களே, நீங்கள் அறிந்தது அவ்வளவு தான். உலகத்தில் இருக்கிறது 7 அதிசயங்கள் இல்லை செல்வங்களே. 7 என்ன 8ன்னு கணக்கு போட்டிங்களா? நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் இன்னும் மேற்கொண்டு அறிய வேண்டியது நிறைய இருக்கிறது. என்ன தாத்தா சொல்கிறீங்க? உலகத்தில் 7 அதிசயங்கள் மட்டுமில்லை செல்வங்களே, கடவுள் படைத்தது அத்தனையும் அதிசயங்கள். கடவுள் படைப்புகள் அத்தனையும் அதிசயங்கள். யாரோ சொன்னார், யாரோ சொன்னார் அப்படின்ட்டு 7 அதிசயங்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள். கடவுள் படைப்பு அனைத்துமே அதிசயங்கள். எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. என்னால் எடுத்து உரைக்கவும் முடியாது. நீங்கள் பார்ப்பது அனைத்தையும் அதிசயங்கள். ஓகே, வணக்கம்.